ஐயா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்து கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை எவையும் குழப்பு தேடி எல்லை நாடி வெட்ட வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி இந்த நம்பி பழைய மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீக்கி தருவேன். கடு கிளம்பு குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. அந்தியூர் கைமாத்தி கொடுத்துருக்கேன்னப்பா, ஆதாயத்தை கொடுத்துருக்கிறேன், அதிசயத்தை காமிச்சிருக்கிறேன். வர சொல்லு ஏன் தாயி அதிசயத்தை காமிச்சிருக்கா இல்லையா? ஆகாத கையெழுத்த 4 நாளுக்குள்ள ஆக வச்சு ஆதாயத்தை அள்ளி கொடுத்துருக்கா. உனக்கு கலக்க வேண்டாம். அதே மாதிரி பூமியை விற்பனை பண்ணி வட்டியினுடைய நரகவசமா வச்சு காப்பாற்றினாயா. 8 நாளுக்குள்ள அதையும் முடிச்சு கொடுத்தாரு. போகிறோம் போ. கல்யாண காரியம் வேண்டி இன்னைக்கு வட்டியில வந்து கையேந்தி நிற்கிறப்பா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். கல்யாண காரியம் கல்யாண காரியம் நடக்காம இருந்து இன்னைக்கு நடத்தி கொண்டு வந்து வட்டியில் நிறுத்திக்கிறப்ப வந்து நிக்க சொல்லு. தாயே எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க வேண்டாமாயா. இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். எந்த அளவு மது மூலமா நீ முழு மனசோடு நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா காரியத்தை முடிச்சு உங்க பட்டி பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருந்தாயா. போதுமா?
அடிச்சுட்டு இருந்தது. கருப்பனே தோணா அப்படின்னு சொல்லி நின்னையா அதிகாரத்தை கொடுத்து அதிசயத்தை காமிச்சிருக்கேன். சரியா அடிச்சு முடிச்சு கொடுத்தாச்சு. அதெல்லாம் எண்ணி அல்லையில பொறுத்து அலசூடு போட்டாச்சு. பயப்பட வேண்டாமப்பா. இப்ப தொழில் மணிக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறேன். ஏஜே நடத்துறப்போ இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து 8 நாளுக்குள்ள முன்னாடி கொடுத்துருந்தாயா. வாகனத்துக்கெல்லாம் கட்டு போ வரும்போதாய். பூமி விற்கணும், பூமி வித்து சிக்கல் அடைச்சுக்கோணும் அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து நிக்கிறா. வச்சொல் 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 வச்சொல். தாயி நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட கையெழுதி பார்த்த, எத்தனையோ மக்கள் போயும் பார்த்த. இந்த சிக்கல் இருந்து விடுபடுத்த முடியாம நீ எப்படியோ கை மாத்தி சிக்கலுக்கு விடக்கூடும் கேட்டு நிற்கிறியாயா. இல்லையா 2 பேர் இட கூடு போட்டு நிக்கிறாங்கயா. இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறாயா. முடிச்சு கொடுத்தாரு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. ஆணும் பெண்ணும் இன்னைக்கு அனுகூலமா நிக்குதுரா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயே இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி மண் இல்லையா. எல்லாரும் மக்கமலாம அடியான கைப்பற்றி கொடுத்தது தாயி. நீ நல்லபடியா பொழைச்சுக்கோ. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. கூடவே வந்து நிக்க. ஓ அம்மா மாசுக்குள்ள ஆடி பூ பொறிச்சு சோறு சாலம் பார்க்கணும். இந்த சொல்லுங்க புரிஞ்சுதா? ஓ மன இடம் விற்கணும், மறுகலம் பாயவனு அப்படின்னு வந்து நிக்குதுரா. வந்து நிக்க சொல்லு. மன இடம் தாயி ஆங்கார் கருப்பம் கோட்டையில நீங்க உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. இல்லையா தாயி? இதனால சிக்கலுக்கு விட கொடுக்கணும்னா இதை கைமாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதாயா. நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனை தோல்வியா போய் தடுப்புல நிக்குது. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. முடிச்சு கொடுத்தனாயா. கொஞ்சம் வேலையை கொஞ்சம் இறக்கி பேசி கூட கொடுத்து கொண்டாடி தந்தார. என்ன நீயும் விக்கணும் பாக்குற. அது தடுக்கலாவே நிக்குது. தடுக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாம். மனையாட்டு மாத்தி கொடுத்துற. கடனாட நீ கொடுத்து புது சொத்து வாங்கி தர முடியும். போ அடியா. என்னை நம்பி நின்ன அங்கிட்ட உன்னை விளக்கணும்னு சொல்லி பார்த்தாங்கப்பா. புரிஞ்சுதா? என்னை மனசார வந்து என்னை கையேந்தி நின்ன. எனக்கு ஒரு வாழ்க்கை கூட அப்படின்னு சொல்லி அதே இடத்துல உனக்கு நிரந்தரம் பண்ணியாச்சு. நிரந்தரம் பண்ணி இதை காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கா. பாக்கி வசூல் பண்ணி கொடுத்தாரு. போதுமா? எல்லாரும் மக்களாம கோட்டை பாதுகாப்பாத்தாரு. இன்னொரு மிகப்பெரிய ஆதாய தரம் பிடிச்சிக்கலாம். அடியா நகரிப்போ வெளியே வரும்போது ஆதாயத்தோட ஒண்ணு நிறுத்தணும். வாதாய் சிவன்மலை கருப்பு கோட்டைக்கு வரல அப்படின்ட்டா கோட்டி போக இன்னைக்கு அத்தனை தத்தளிச்சு போயிருக்குமாயா. இல்லையா? இன்னைக்கு பெத்த கண்ணையும் காப்பாத்தியாச்சு, பட்டியும் காப்பாத்தியாச்சு. 1000 சோதனை நடந்ததாயா. அத்தனை சோதனைக்கு கூட வந்து நின்று கொண்டாடியாச்சு. தகுதி மாதிரி நீ ஆதாயம் வர வேண்டிய நேரம் வர வச்சு கொடுக்கறாயா. எந்த விதத்திலையும் எந்த விதத்திலும் பயந்துட்டு நிக்க கூடாது. புரிஞ்சுதா? தாயின் காப்புமா நான் இருக்கிற தாய். ஓ பொழப்ப பாரு. ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்த்திருப்போம். ஓ சொன்ன எதிரி சொல்ல பக்கத்துல தொந்தரவு இப்படி சிக்கலா நிக்குது. இதுக்கு நல்லபட கொடுத்து எந்த சிக்கலும் இல்லாம நான் வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. வர சொல்லு. கருப்ப கோட்டையில ஒற்றிமகா நானே சரணம்னு வந்து நீ கையேந்து நிக்கிறியாயா. இங்க கையேந்தாம இருந்தது அப்படின்ட்டா நீ பட்டி அத்தனை இன்னைக்கு ஆளா பார்த்து அவதூறா போயிருக்குமாயா. கல்லியா இன்னைக்கு மாந்திரியத்துல சோதனை போட்டு பார்த்தாங்க. அதுல தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஆளுகளை பெரிய ஆளுகளை வச்சு பார்த்தாங்க. அதுலயும் தோத்துட்டாங்க. இப்படி 4வது உனக்கு சோதனை கொடுத்து ஒற்றிமாக இந்த பாதுகாப்பு தாய்ந்தா குணமா இருக்கிற அடையாளம் காமிச்சுனா பயப்பட வேண்டாம் தாயி. இன்னும் சில குறைகளை போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியாயா. 3 நாள்ல முத்து போட்டுத்தாருப்போ. 3 நாள் 72 மணி நேரத்துல உனக்கு முத்து போட்டுத்தாரு. எப்படி போ வரும்போ ரெடியா தொழில்களை வச்சுக்கோ. ஓ கூட வந்து நிக்கிற கொண்டாடி போடலாம். போ குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டுட்டு நிக்குதுரா. போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு வம்சாவளிக்கு உத்தரவு இல்ல, பேர் வழங்க மாட்டேங்குன்னு சொல்லி 2 இன்னைக்கு மனசுக்குள்ள குறை போட்டுட்டு நிக்குதா.
தாயி தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான் இல்லை வரம் கொடுத்து உனக்கு பேர் வாங்க வைக்கிறேன். இது சத்திய வாக்கு. யாராவது என்னென்னமோ சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்க அதெல்லாம் பயனால ஒண்ணும் இல்லையா. நான் இருக்கிறேன். இது முன்னோர்கள் செஞ்ச குறையினால இன்னைக்கு உன்ற பட்டி கொஞ்சம் தடுமாற்றத்தில் நின்று இருக்குது. அதை நீக்கி உனக்கு வாரிசு கொடுத்து வம்சாவளியை பெருக்கி கொடுத்துருந்தாயா. அது போக சில குறைப்பாட்டை போட்டுட்டு மனசுல குழப்பிட்டு நிக்கிறீங்க 2 பேருமே. இல்லத்துக்குள்ளாரையும் அப்படித்தான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்தா மறு நிமிஷம் கொஞ்சம் சலப்பு சங்கட்டமா வந்து நிக்குதாயா இல்லையா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உறவாடி கெடுக்கிறாங்க ஐயா. புரிஞ்சுதான் மரபெல்லாம் சொல்லிட்டேன். தகுதி மருந்தாயி உனக்கு வயிறு நிறைய கனி கொடுத்து என் பட்டியல உனக்கு வாரிசு தலையை வைக்கிறனாயா. இந்த தாயி இன்னைக்கு வெளியே போறதுக்குள்ள இதை மென்னு தின்னு முடிஞ்சிரு. இந்த அடியா இதை நீ மென்னு தின்னு முடிஞ்சிரு. அதை எடுத்துக்கோ. இந்த இது இல்லத்துல ஒண்ணு வெயி. இதை 4வது சாப்டர் சுத்தி வீசி போறோம். குடும்பம் ஒண்ணு சேரணும். மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிற கண்ண எனக்கு தெசையோட்டிய பட்டி வாழ வச்சு குடுவது கேட்டுட்டு நிக்கிறடா வந்து வா மதுரை ஐயா மின்னப்பட்டு நிக்கிறா. நான் எப்படி இந்த கத்தி முன்னாள் நிக்கணும் இந்த அக்னி கையேந்தி நிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பி ஆரப்பெரிய பட்டியல் வந்து நிக்கிறியா. ஆளாமரமான தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு தோப்பா இந்த மரம் இந்த தனிமரமா நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கு விட கொடுத்து என் பட்டியை கொண்டு ஒண்ணு சேர்த்து என்னை வாழ வச்சு கொடுத்து கேட்டு நிக்கிறியா. உண்டா இல்லையா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். சூழ்ந்து நின்றுச்சப்பா அந்த சூழ் அத்தனை எடுத்து வீசி உங்க பட்டியை வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அதே மாதிரி ஆதாயம் கைக்கு தங்க மாட்டேங்கிறாயா. உண்டா இல்லையா. இதே மாதிரி பல விதத்துல குழப்ப கருத்து உறுப்பின் பயத்தோட வந்து பட்டியல் நிக்கிறேன். பயப்பட வேண்டாமப்பா. நான் இருக்கிற தகுதி மண்ணில் இப்ப அங்க சேரி கொண்டு போய் சேர்த்தி பொன்னாலும் சரி தங்கத்திலையும் கொண்டு பட்டியல கொண்டு சேர்த்திருந்தாயா. இது சத்திய வாக்கு. அதே ஆணும் மண்ணு பிரிஞ்சிருந்து எங்கெங்கே போய் சேர முடியாம எங்கிட்ட வந்து வரம் கேட்டு நான் உத்தரவு கொடுத்து இன்னைக்கு ஒவ்வொரு திசை விட்டு திசையிலிருந்து இங்க வந்து சேரணும் அப்படி வந்து கேட்டு நிக்கிறா வந்து நீங்க சொல்லு தாயே ஐயா முழு பொறுப்பு என் மேல பட்டியா இல்லையா. வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சிட்டியா. குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டியா. தாயி இந்த பாலத்து கருப்பு கோட்டையில நியாயத்துக்கு தான் துணை வருவேன். இருந்தாலும் நீ என்னமோ எல்லாம் மன்றாடிக்கு கும்பிட்டுன்றா கூட பிறந்தவளை கையேந்திட்டு நின்னங்காட்டி அவ வந்து எங்கிட்ட மன்றாடி இருந்ததுனால புரிஞ்சுதா. அதனால இங்க உன்னை கொண்டு ஒப்படைச்சிருக்கிறனாயா. அதெல்லாம் பயப்பட வேண்டாமப்பா. இனி எந்த விதத்துல நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கிறேன். நான் விளாமரியாவெல்லாம் பேசல. புரிஞ்சுதா. தாயி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரிச்சு போகணுமாயா. இது உனக்குன்னு இருக்குல்ல. இங்க நிக்கிற அத்தனை தங்கத்திலுமே எத்தனை குறையோட வந்து நிக்குதுக்கா குடும்ப பிரச்சனையில. புரிஞ்சுதா. உன்னையாட்ட எத்தனை பேர் இங்க நிக்கிறாங்க தெரியுமா. அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சங்கீத்தை கட்டிட்டா எப்படியோ தெரியறதுன்னு இருக்குதா. முறையா இருக்கணும் இல்லையா. சரி வாரிசு பாத்தியா நீயே. சரி அடியா நான் பொறுப்பு. எந்த விதத்திலும் குறை வராது. போதுமா. தராசு நாய தராசு என் பட்டியல சரியா நிக்கணும். அதெல்லாம் நீ உன்ற பட்டிய ஆளாமரம் தலைவர் மாதிரி கலையுமப்பா என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி உன்னை மின்ன வச்சு தரேன்னு சொன்னாயா. இன்னைக்கு மின்ன வச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அதே மாதிரி 2 பேருமே பழசெல்லாம் மாந்துருவான். புரியுதா. போடு சத்தியா என்ன ஒட்டாட்டு இருக்கோம். தங்கமாயா தங்கமும் தெரிஞ்சிட்டியா. தகரமும் நினைச்சிட்டு போனேன். தங்கம்னு அடையாளம் காமிச்சிருக்கிறேன். இல்லையா. பத்திரமா வச்சு போட்டு பிடிச்சுக்கோ. இதை 4வது சாப்டர் வச்சு வச்சிருந்தாடியா. தொழில் முறைக்கு வச்சுக்கோ. தலைவேசி தனிவாரு இந்த இதை மாறக்கூடாது. நீயும் தலைவேசி தனிவா போன போ. சென்னையிலிருந்து வந்து இன்னைக்கு தத்தாச்சி நிக்கிறது வந்து நிக்குதுடா. வரச்சொல் தோப்பா இந்த மாதிரி நீ தனிமரமா நிக்குதுடா. இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி நிம்மதி இல்லதாயி. ஆகி எனக்கு ஒரு அடையாளம் போட்டு அந்த அடையாளத்தை எனக்கு நிரந்தரம் பண்ணி குடும்பம் கேட்டு நிக்குதாயா. இந்தாலியா தாய் மரபெல்லாம் பேசிட்டு வர்றேன். புரிச்சுதா தாயி. நீயும் என் பிறந்த விட்ட போய் கையேந்திட்டு நின்னியா உன் பெண் தெய்வத்துக்கிட்ட இல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி.
இன்னைக்கு 1000 ஜூஸ் நடந்தாலும் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை. என்னை நம்பி வந்துட்டீங்களா தாயி? இந்த குறை எத்தனை மின்னிக்காம பேசிட்டு இருக்கிற உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி புரியுதா தாயி? அதே மாதிரி நடந்து அதே மாதிரி காரியத்தை முடிச்சு இதே பட்டியல் எது வேலைக்காமிச்சா போதுமா? ரெண்டாவது ஒரு காரியம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? அதுல முனமுறியாத என் கைப்பற்றி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உன் கைப்பற்றி கொடுக்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறேன். மீட்டு கொடுத்துறனாயா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது எந்த தப்பும் வந்து சேராது. இங்க வா போகிறோம். சொன்னது நசுமா